ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஓரிரவில் ஒரித்து மகனாய் ஓரிரவில் ஒரித்த மகனாய் ஓரிரவில் ஒரித்து மகனாய் ஒளித்து வளர ஒளித்து வளர ஒளித்து வளர ஒளித்து வளர தரிக்கிலான் ஆகி தருக்கிலானாகி 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 தான் தீங்கு நினைந்த தான் தீங்கு நினைந்த தான் தீங்கு நினைந்த தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கருத்தை பிழைப்பித்து கழுத்தை பிழைப்பித்து கழுத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் கஞ்சன் வயிற்றில் கஞ்சன் வயிற்றில் கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெருப்பென்ன நின்ற நெருப்பென்ன நின்ற நெருப்பென்ன நின்ற நெடுமாலே 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 உன்னை அறுத்தித்து வந்தோம் உன்னை அறுத்தித்து வந்தோம் உன்னை அறுத்தித்து வந்தோம் உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் பறை தருதியாகில் பறை தருதியாகில் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் திருத்தக்க செல்வமும் திருத்தக்க செல்வமும் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி சேவகமும் யாம் பாடி சேவகமும் யாம் பாடி சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து வருத்தமும் தீர்ந்து வருத்தமும் தீர்ந்து வருத்தமும் தேர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய் 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 ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகித் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்த மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த 25வது பாசுரத்தில் நம்ம நிறைய தனித்துவங்கள் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்த்திங்கன்னா ஒருத்தி மகனாய் பிறந்து கிருஷ்ணர் பிறந்த இடம் மதுரா. அந்த மதுராவில் தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்தவர். இதில் என்ன தனித்துவம்னு பார்த்தா உலகத்துக்கே தாய் தந்தையெல்லாம் சொல்லக்கூடிய பகவான் இன்றைக்கு ஒரு தாய் வயிற்றில் பிறந்திருக்காரே, அதுவே ஒரு தனித்துவமான விஷயந்தான் இல்லையா, யுனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரிரவில், இது ஏன் ஓரிரவில்? ஒரு இரவில் தான் அந்த ஒரு விஷயம் நடக்கும். எதுக்காக சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரே இரவில் 2 பேருக்கு குழந்தையாக இருந்திருக்காரு. ஏன்னா அன்றைக்கி ராத்திரி தான் தேவகிக்கு பிறந்தார். அதே ராத்திரி வசுதேவர் கொண்டு போய் அங்கே யசோதை கிட்ட விட்டுறாரு அந்த நதியை தாண்டி. அப்போது ஒரே இரவில் யசோதைக்கும் குழந்தையாக போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி தேவகிக்கும் பிறந்திருக்காரு. அதனால் ஓரிரவில்னு அதுலேயும் ஒரு தனித்துவம். ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, இப்போ திரும்ப யசோதை கிட்ட வளர்றாரு. ஒளித்து வளர எதுக்காக ஒளித்து வளரணும் அப்படின்னு பார்த்தா, கம்சன் கிட்ட இருந்து ஆபத்து இல்லையா, அதனால் கம்சன் தான் கிருஷ்ணரை கொலை செய்யணுன்ட்டு காத்துட்ருக்கறனால ஒளித்து வளர. தரிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைந்த, என்னதான் ஒளிஞ்சு வந்தாலும் ஒளிஞ்சு வளர்ந்தாலும் கம்சனுக்கு தெரிஞ்சிடுது. அதனால் என்னாச்சு, தரிக்கிலான் பொருட்கள் அவனுக்கு ஆகி தான் தீங்கு நினைந்த. தீங்கு நினைந்தன்னா என்னெல்லாம் கம்சன் கொஞ்சம் நஞ்சமாவா கெட்ட விஷயங்கள் பண்ணியிருக்கான். அதுவும் கண்ணனை நோக்கி எவ்வளோ அசுரர்களை திரும்ப 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 அனுப்பிச்சு வச்சு. அதனால் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. என்ன தான் கம்சன் கண்ணனுக்கு எதிராக சதித்திட்டங்கள்லாம் போட்டாலும் அதிலிருந்து பிழைச்சி வந்துட்டார் இல்லையா கண்ணன். பிழைச்சி நமக்காகனே இருந்திருக்கார் இல்லையா, நம்மளை எவ்வளோ காப்பாற்றியிருக்கார். அதனால் பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. அதனால என்ன ஆயிடுச்சு, கம்சன் வயிற்றில் நெருப்பாக பயமாக ஆயிடுச்சு. பயம்ன்ற தீயாக உருவாயிட்டார் கண்ணன். நின்ன நெடுமாலே, இந்த இடத்துல நெடுமாலேன்றது பகவானுடைய வாமன அவதாரத்தை குறிக்குது.
பகவான் வாமனனா யாச்சகம் கேட்டு போய் நிற்கிறார் இல்லையா மகாபலி கிட்ட, எல்லாம் என்ன இந்திரனோட சொத்தை மீட்டு கொடுக்கறதுக்காக. அதே போல் நாங்களும் இன்றைக்கி உங்ககிட்ட யாச்சகம் கேட்க வந்திருக்கோம். என்ன யாச்சகம் கேட்க வந்திருக்கோம்னா, உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதி ஆகில். எதுக்காக நாங்கள் வருவோம்? உனக்கு கைங்கரியம் செய்யணுன்ற அந்த வரம் வேணும், அந்த பலன் வேணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் நீ எப்படி அன்றைக்கி வாமன அவதாரத்தில் நெடுமாலாக நின்று யாச்சகம் கேட்டியோ அதே போல் நாங்களும் இன்றைக்கி உங்ககிட்ட நிற்கிறோம். தருதியாகில்னா நீ மனசு வச்சாதான் நடக்கும், நாங்கள் கேட்டுட்டா உடனே நடந்துருமா அப்படின்னு சொல்கிறாங்க. திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி. திருன்னா இந்த இடத்துல மகாலட்சுமி தான் செல்வங்களுக்கெல்லாம் அதிபதி. ஆனால் அவங்களுக்கு இருக்கிறதுலையே பயங்கர விருப்பமான செல்வம் யார் அப்படின்னா பெருமாள். நீ தான் அந்த செல்வம். அதனால் அந்த செல்வமும் சேவகமும் யாம்பாடி நாங்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வரணும். வந்ததுனால வருத்தமும் தீர்ந்து, எல்லா வருத்தமும் தீர்ந்துருச்சு, ஒரு கவலை இல்லை. மகிழ்ந்தேலூர் எம்பாவாய். வருத்தம் தீர்ந்துருச்சுனாலே மகிழ்ச்சி தானே, அது எதுக்கு திரும்ப மகிழ்ந்தேலூர்ன்றதை சொல்லணும்னு கேட்டால், இப்படி எல்லா பக்தர்களும் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வந்ததில் பகவானுக்கு மகிழ்ச்சி. பகவான் மகிழ்ச்சியானதுனால திரும்ப பக்தர்களும் மகிழ்ச்சி. அதனால மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்ன்னு சொல்கிறாங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.